हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதியானம் நமாஸ் படித்தாச்சு. இப்போ ஜொஹருது. இது எங்கள் அம்மா செஞ்சு சால்லாம் சொன்னேன் இல்லையா, செஞ்சேன்னு முட்டை மீன் முட்டை சால்லான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் எனக்கும் தெரியாது, அவங்க சொல்லி தான் சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். முட்டையை குழிப்பணியார சட்டியில் போட்டிருக்கேன். அதான் லஞ்சு, வழக்கம் போல் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்கீங்க? நீங்களும் இதேமாரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. வித்தியாசமாக, எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக செய்யுங்க. ஒரு வேளைக்கு மத்தியானமோ இல்லை நைட்டுக்கோ செய்யுங்க. சப்பாத்தி கூட செய்யலாம் இந்த மாதிரி குழம்பு. தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் தேங்காய் போடலை, தேங்காய் போடாமே செஞ்சுருக்கேன். தேங்காய் போட்டால் நிறைய ஆகிடுமா குழம்பு, அதனால் செய்யலை நான். இவ்வளவே எனக்கு கொஞ்சமாக போதும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லாயிருக்கும். இது நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். மன கஷ்டம் நீங்கி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற எல்லாரையும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ்.